புன்னகை வீரனை பாருங்கடா எங்கள் மன்னவன் வீரத்தை போற்றுங்கடா பெய்யும் மழை மழையே இவன் உதயோ நெஞ்சுரம் கொண்டவன் வீரம் எங்கள் ஓர்ம தலைவனை நாடி வெள்ளி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறதா எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்து அலைக்மோஸ் ஆப் தேவைப்படுது. ஸோ ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேக்கர் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். அதே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட அலைக்மோஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அலைக்மோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருப்பீங்க, அது வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் இருப்பேன் நமக்கு வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், குரூப்ஸ், டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட புக் மார்க் ஏற்ற மாதிரி அந்த இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண தெரியாமல் வச்சா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டில் எப்படி வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு டச் பண்ண போதும். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இதோட ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி தேவைப்படுதோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிருங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து 1 by 1 வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களுக்கு சேக்கட் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி டன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குன்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கிற இமேஜ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் வீடியோ கடைசி வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் எந்தெந்த இமேஜுக்குள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண தெரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து கடைசி வரைக்கும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஆட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் மீதி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது இருக்க அந்த இமேஜ் விட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இது பேஸ்ட் பண்ணுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜ்லாம் இருக்குதுலாம் ஸோ அந்த எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக காப்பி பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கணும் நம்பரில், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜ் கரெக்டாக வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த வீடியோ ஃபஸ்ட்டில் வரணும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 சொல்லி லேயர் கொடுத்துருங்களா. ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுவீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக வீடியோ ஃபஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் கரெக்டாக நமக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து பாதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் பண்ணிட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ ஃபஸ்ட்லேயே கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜுக்கான கலர் ஃபிலிம் வந்து சூப்பராக வந்து ஆடாக இருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.